துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது அங்க வந்து நீங்க எதுக்கு கலந்துக்கலன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ரசிகர்களாகிய தொண்டர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, காணொலியில் வலைதளங்களில் என்ன சொல்லியிருந்தாங்க, எங்கள் தலைவர் வந்தால் கூட்ட நெரிசல் அதிகமாகும், ஆம்புலன்ஸ் வரும், பொதுமக்கள் வரும், ஆஸ்பத்திரி போகிறப்ப ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, அதனால தவிர்த்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படியா செய்தி மறந்து விட்டேனடா என் செல்வமே. வேண்டுமானால் ஒன்று செய், என் கைவிலங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பார், உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ப. அப்போ ஆம்புலன்ஸ் வரும், அப்போ கூட்ட நெரிசல் ஆகும், அப்போ போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும். இப்போ நீங்கள் சரியாக விடுமுறை நாள் அன்னைக்கு வரீங்க, இன்னைக்கு இடைஞ்சல் வராதா, போக்குவரத்துக்கு சிக்கல் இருக்காதா, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இருக்காதா, இன்னைக்கெல்லாம் ஆம்புலன்ஸில் யாரும் போக மாட்டாங்களா, ஆஸ்பத்திரிக்கு யாரும் போக மாட்டாங்களா, யாருக்கும் சீக்கு வராதா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ரோடு ஷோ காமிக்கிறதுக்காக இன்றைக்கி வரீங்க, சுற்றுப்பயணம் பார்க்க வந்திருக்கீங்க, லீவ் அன்னைக்கு வீட்டில் இருக்க மாட்டாப்புல சுற்றி பார்க்க வந்திருக்கீங்க, தமிழ்நாட்டு திருவாரூர் ரோடாக போய். கூட்டத்தை தவிர்க்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதையும் தவிர்க்கணும்ல, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட்டத்துக்கு போகலாம்ல. அப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிட்றது ஒரு பொழப்பாடா, எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டாண்ணா. சும்மா இருங்கண்ணே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும், அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா. பேசாமல் கடலுக்கு நடுவில் போய் கூட்டம் போடுங்க, சுற்றுப்பயணம் போடுங்க, மாநாடு போடுங்க, ஒரு ஆள் வராது, கூட்டம் வராது, ஆம்புலன்ஸ் வராது, உயிருக்கு சேதம் வராது. உண்மையிலே நீங்கள் வெளியேறி வந்தால் யார் எப்போ சாவாங்கன்னு எனக்குலாம் யோசனை ஓடிக்கிருக்கு. இன்றைக்கி எவன் பத்த பிள்ளை போகுது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இவங்க ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல், ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், ஒரு பேச்சு சொல்லு கூட ஒரு இப்போ விஜய் பற்றி பேசினாலே வந்துடுவாங்க வரிசையாக கமெண்ட்டில். உங்கள் கூட்டத்தில் மாநாட்டில் வந்தவங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தவங்க மயக்கம் போட்டு விழுகிறது, உசுறு போகிறது, அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. அதவே நீங்கள் கவலைப்படலை. உங்களுக்கு தேவை ஆள் கூட்டம். என் பின்னாடி இவ்வளோ ரசிகர் இருக்காங்க, நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. நீங்கள் ரசிகர்களை தொண்டர்களை மாற்றி தூண்டி விட்டு அவர்களை வச்சு நீங்கள் நல்லா நடிகராக இருந்து அப்படியே அந்த ரசிகரை அப்படியே தொண்டராக்கி அந்த தொண்டர்களை ஓட்டு போட வச்சு அப்படியே முதலமைச்சர் ஆகணுன்ட்டு பக்கா பிளானோட நீங்கள் வந்து இறங்கியிருக்கீங்க. ஒரு பிள்ளை சரியில்லைன்னு சொன்னால் இப்போ தாய் தாப்பன் தான் பொறுப்பு, ஒரு பள்ளி மாணவன் சரியில்லைன்னு சொன்னால் அது டீச்சர் வாத்தியார் தான் பொறுப்பு. உங்கள் பின்னாடி வார தொண்டர்கள் ரசிகர்கள் யாராக இருக்காங்களோ அவங்க சரியில்லைண்டா அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருக்கணும். அவங்க பேச்சுவார்த்தையும் சரி, அவங்க நடவடிக்கையும் சரி, அவங்க போக்கும் சரி, உண்மையிலே ரொம்ப பயத்தை உருவாக்குது. உங்கள் பின்னாடி பெண்கள் வர்றதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் பெண்கள் அரசியல் தான் பண்ணிக்கிறீங்க. இங்கே ஏரியாவுக்கு தகுந்த அரசியல், ஊருக்கு தகுந்த அரசியல் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அந்த அரசியலை மாற்றிக்கிட்டு மக்கள் பொதுவாக எல்லாத்துக்கான ஒரு அரசியலை வச்சுங்க, ரசிகர் கூட்டத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியலுக்கு வர்றதை பாட்டுங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். எதுக்கு இதுக்கு தாண்டா மன்னிச்சுக்கமா, தெரியாம வந்துட்டேன். இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா.